தான் தன் குடும்பம் மட்டும் பிழைத்தால் போதும், வாழ்ந்தால் போதும் என்று ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை சொல்வதை விட கோபாலபுரத்து குடும்பத்துடைய ஆட்சி தூக்கி எறியப்படுகிற கூட்டம் இது. சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய ஒரு நேரம், செயல்பட வேண்டிய ஒரு நேரம், ஒரு இறுதி வாய்ப்பு. இந்த அராஜக அரசை வீட்டுக்கு அனுப்புவது மட்டுமல்ல, வீட்டுக்கு அனுப்பக்கூடாது, சிறைக்கு அனுப்ப வேண்டும். இந்த ஆட்சியாளர்களை செய்திருக்கிற தவறு, இந்த தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கிற துரோகம், இந்த நாட்டு மக்களுக்கு அவர் செய்திருக்கிற அட்டூழியங்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய வளங்களை கொள்ளையடித்திருக்கிற இந்த திமுக அரசு, அதை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் உட்பட, அந்த அமைச்சர்கள் உட்பட அத்தனை பேரையும் புழல் சிறைக்கு அனுப்புகிற நாள் ஏப்ரல் 23. இதை மனதில் வைத்து நாம் செயல்பட வேண்டும். விலைவாசி விஷம் போல ஏறியிருக்கிறது. அரிசியிலிருந்து, பருப்பிலிருந்து, எண்ணெயிலிருந்து, கடுகிலிருந்து எல்லா விலைவாசியும் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. அனைத்து வரிகளும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அனைத்து கட்டணங்களும் இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. வேலை வாய்ப்பு இல்லை. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. கேட்டால் நாங்கள் 13 லட்சம் கோடிக்கு முதலீட்டை ஈட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் எத்தனை லட்சம் பேருக்கு இந்த அரசு வேலை கொடுத்திருக்கிறது சொல்ல முடியுமா? எல்லாம் கட்டுக்கதை, வசனம், வாய் சவடால், வெட்டு பேச்சு, களத்திலே ஒன்றும் இல்லை. படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்க மறுக்கிறது. அரசாங்கத்திலே கிட்டத்தட்ட 5 லட்சம் வேலை வாய்ப்புகள் இன்றைய தேதியிலே காலியாக இருக்கிறது. ஏன் இந்த அரசு அந்த வேலை வாய்ப்பை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை? அரசுக்கு வருமானம் வருகிறது, ஆனால் மனமில்லை, எண்ணமில்லை. கொள்ளையடிப்பதே ஒரே குறிக்கோளாக கொண்டிருக்கிறது இந்த ஸ்டாலின் அரசு.